அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 4 பக்கம் 7 இருக்குது. 2/3 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் அமைக்க. ஏறு வரிசைனா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படியே எழுதுவோம். இப்போ 2 3 7ன்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நேராக சொல்லிடுவோம் 2 3 அதுக்கப்புறம் 7 அப்படியே சொல்லிட்டு. ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? பின்னமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பின்னமாக எப்படி இருக்கு? கீழே இருக்க பகுதி எல்லாமே வேறுபட்டு இருக்குது, ஒரே நம்பராக இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி வந்தாலே உடனே மீசிமா எடுக்க தான் ஞாபகம் வரணும். மீசிமா எடுக்கவும் நல்லா கற்றுக்கோங்க, வாய்ப்பாட்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். வாய்ப்பாடும் மீசிமாவும் இருந்துட்டால் பின்னங்கள் ரொம்ப ரொம்ப சுலபம் உங்களுக்கு. இப்போது என்ன பண்ணுறோம்? எல்லா நம்பருக்கும் மீசிமா எடுக்க போகிறோம். 2/3 1/6 4/9. இப்போ கீழே இருக்க பகுதிகளுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? மீசிமா 3 6 9 3ஆல் போடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் 3ஆல் போட முடியும், அதனால் 3 1 3 3 2 3 6 3 3 9. அடுத்தது இங்கே 1 வந்துடுச்சு, அப்போ இங்கே 2 இருக்குது. 2 1 2 2 3 திரும்ப 3ஆல் போடும்போது இப்போ 1 3 3 3 2 6 6 3 18. அப்போ 18 மீசிமா. இப்போ என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல் ஒரு நம்பரையும் மீசிமாவால் பெருக்க போகிறோம். முதல்ல 2/3 மீசிமாவால் பெருக்க போகிறோம். 18 1 3 3 6 3 18. இப்போ பெருக்கணும். 2 6 12. ஓகேவா? 12. அப்புறம் இங்கே என்ன போட்டோம்? மீசிமா 18 இருக்காது, கீழே போட்டுப்போம். இதுக்கான நம்பர் என்ன? 12/18. அடுத்த நம்பர் 1/6. இதையும் மீசிமாவால் பெருக்கிறோம். அப்போது 1 6 6 3 18. 1 3 3 வந்துடுச்சு. அப்போது இதை எப்படி எழுதிக்கிறோம்? 3 மீசிமா என்ன? 18. அப்போ இதை இப்படி 1/6 3/18ன்னு எழுதிக்கிறோம். அடுத்த நம்பர் 4/9. இதையும் மீசிமாவால் பெருக்கும்போது 1 9 2 9 18. 2 4 எவ்வளோ? 8. இப்போ இதை எப்படி எழுதிக்கிறோம்? 8/18. இப்போ என்ன பண்ணோம்? ஏறு வரிசையில் எழுதுகிறோம், அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். அப்போ இதுதான் கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது? ஒன்றா தான் இருக்குது. 18 18 18. அப்போ இப்போ ஈஸி. மேலே இருக்கிறத ஒப்பிட்டு பார்த்து எது சின்னதுலேருந்து பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாமே கீழே சமமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறத வச்சு இப்படி போட்டுடலாம். அப்போ முதல் சின்ன நம்பர் எது? 3. அப்போ இப்படி இது அப்போ முதல்ல வரும். அடுத்த நம்பர் எது? 8. அதுக்கு அடுத்த நம்பர் 12. ஓகேவா? அப்போது ஏறு வரிசை எப்படி எழுதுவோம்? ஏறு வரிசை முதல் நம்பருக்கானது எது? 1/6. அடுத்த நம்பருக்கு 4/9. அடுத்த நம்பர் என்ன? 2/3. அவ்வளோதான். இப்போ இதை தான் என்ன பண்ணியிருக்கா? செம்ம அப்படியே போட்டிருக்கோம். கொடுக்கப்பட்ட எண்கள் 2/3 1/6 4/9. இப்போ இதுக்கு மீசிமா எடுத்துருக்கோமா? 3 6 9. இப்போ எல்லாம் 3 நம்பருமே நம்மளுக்கு 3ஆல் வகுப்படும், அதனால் 3 போட்டுக்கிட்டேன். 3 2 2 3 இதிலேருந்து ஆரம்பிக்கலாம் மீசிமா. ஓகேவா? நமக்கு பார்த்த உடனே தெரியும்ல, 3 6 9 எல்லாம் 3ஆல் வகுப்படும். சரியா? அதில் முதல் 3 போட்டுக்கிட்டேன். அப்போ இதில் 1 3 3 2 3 6 3 3 9. சரி, இங்கே 1 ஆகிடுச்சா? இப்போ அடுத்த நம்பர் 2. அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். 1 2 2 3 அப்படியே கீழே இறக்கிக்கணும். அடுத்தது 3. இப்போ இங்கே 1 3 3. அவ்வளோதானே? இப்போ 1 3 3 3 2 6 6 3 18. முதல் நம்பர் 2/3 என்ன பண்ணுறோம்? 18 மீசிமாவால் பெருக்கும்போது 1 3 3 6 3 18. 2 6 எவ்வளோ? 12 போட்டோம். 12 போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம்? மீசிமாவை எடுத்து அது கீழே எழுதிக்கிறோம். அடுத்தது 1/6. 1/6 அதே மாதிரி 18ஆல் பெருக்கிறோம். 1 6 6. அப்போது இது 3 6 18. 1 3 3. அப்புறம் மீசிமாவை கீழே போட்டுக்கிறோம்.
அதே மாதிரி 4/9 மீசிமாவில் பெருக்கும்போது 8 8 2 நாள் எவ்வளோ 8 கீழே மீசிமா 18. இப்போது கீழே சமமாகிடுச்சு. ஓகேவா? இப்போ ஏறு வரிசையில் எழுதுறது ஈஸி. ஏழு வரிசை எப்போ சின்ன நம்பர்லேருந்து எழுதுவோம்ல, அப்போது 3/8 உண்டான நம்பர் இது 1/6. அடுத்தது 8/18 உண்டான நம்பர் 4/9. அடுத்த 12/18க்கு 2/3. அப்போ ஏறு வரிசை என்ன? இதுதான் ஏறு வரிசை. அதே மாதிரி அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 5 பக்கம் 8 இருக்குது. வெங்கட் வந்து பால் வாங்குவார். அது வந்து சம்மு வந்து உங்களுக்கு ஆசிரியர் மேலே குறிப்பிட்டன்னு ஆரம்பிக்குது. ஆனால் கணக்கு வந்து அது அந்த எடுத்துக்காட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. வெங்கட் பால் வாங்கிறதுக்கு சென்றார். அவர் முதல்ல 1/2 லிட்டர் பால் வாங்கினார். பிறகு 1/4 லிட்டர் பால் வாங்கினார். அவர் மொத்தமாக எவ்வளோ பால் வாங்கினார்? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நார்மல் வெறும் நம்பரில் போட்டோன்னா கடைக்கு போனார், 1 பேக்கெட் பால் வாங்கினார். அடுத்தது 2 பேக்கெட் பால் வாங்கினார். மொத்தம் எவ்வளோன்னா 1 2 போட்டு 3ன்னுவோம். இப்போ இங்கே பின்னத்தில் போட்டிருக்கிறதுனால பின்னத்தில் வந்து கீழே என்ன பகுதி வந்து சமமாக இல்லை. சமமாக இல்லைன்னாவே நம்ம உடனே என்ன பண்ணணும்? மீசிமா போட்டுடணும். இப்போ தீர்வு முதல்ல வாங்கின பாலோட அளவு 1/2 லிட்டர், பிறகு வாங்கின பால் அளவு 1/4 லிட்டர். இப்போது என்ன கேட்குறாங்க? அவர் மொத்தமாக எவ்வளோ? மொத்தமாகன்ற வார்த்தை வந்தாலே என்ன பண்ணணும்? 2 நம்பரையும் கூட்டணும். சரியா? இப்போ நம்ம கடைக்கு போகிறேன், ஒரு சாக்லேட் வாங்கினேன், அதுக்கப்புறம் போய் 2 சாக்லேட் வாங்கினேன். அப்போ நான் மொத்தம் எத்தனை சாக்லேட்டாக என்ன பண்ணுவோம்? 2த்தையும் கூட்டுவோம்ல, அதே தான். அப்போ மொத்தமானு சொல்லும்போது 2த்தையும் கூட்டணும். இப்போ என்ன பண்ணோம்? வழக்கம் போல் மீசிமா எடுக்கணும். 4 மீசிமா எடுக்கும்போது 1 2 2 4. மீசிமா எடுக்கிறத மட்டும் ஒரு 4-5 முறை, இல்லை முடியலன்னா 10 முறை கூட போட்டு பாருங்கள். மீசிமா எடுத்துட்டால் இந்த கணக்கு மொத்தமும் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் வாய்ப்பாடு நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் மீசிமாவுக்கு நல்லா எடுக்க கற்றுக்கோங்க. கணக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். 1 2 2 4. அப்போ மீசிமா என்ன? 4. இப்போ எப்படி போட போகிறோம்? 1/2. அது எப்படி முதல்ல இருக்குல்ல 1/2, அது எப்படி எழுத போகிறோம்? 1/2. அதுக்கு வந்து 1/2. மீசிமா என்ன? 4. அப்போ 4ஆல் பெருக்கும்போது 1 2 2 4. அப்போ எப்படி ஆகுது? 2. இது எப்படி எழுதிக்கிறோம்? 2 மீசிமா 4. ஓகேவா? அடுத்தது வாங்கினது என்னது? 1/4 லிட்டர். அப்போ 1/4. அதை எப்படி போட போகிறோம்? செம்ம 1/4 பெருக்கல் 4. ஆக்சுவலாக இதில் ஆல்ரெடி 1/4 தான் இருக்குது. கீழே இருக்க பகுதி ஆல்ரெடி இது கூட சமமாக இருக்குது. அதனால் சரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 தான். ஒரு 1 எவ்வளோ? 1. அப்போ 1/4. சேம் தான். ஆல்ரெடி இது சேமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு குழப்பிடம்னா அதே மாதிரி எப்பவும் போல் 1/4 இதே மாதிரி மீசிமா கூட போடுங்க. போட்டோம்னா 1/4 வந்துச்சு. இப்போ என்னாச்சு? பகுதி 2ம் சமமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண? அவர் மொத்தமாக எவ்வளோ பால் வாங்கினார் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? என்ன சொல்கிறாங்க? 1/2 1/4 இதை இது 2த்தையும் கூட்டணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து இதுக்கு உண்டானது என்னது? 1/2க்கு 2/4. அப்போ 2/4 ப்ளஸ் 1/4க்கு என்ன? 1/4 தான். இப்போ கீழே இருக்கிறது வந்து 2 கீழே இருக்கிறது வந்து சமம் பகுதி. அப்போ வந்து மீசிமா 4. மேலே இருக்க 2யும் 1யும் அப்படியே போட்டுட்டா என்ன வரும்? 2 1 கூட்டினா 3/4. அப்போ அவர் வாங்கின பாலோட அளவு 1/4 லிட்டர். அதே மாதிரி 6வது எடுத்துக்காட்டு பக்கம் 9 இருக்குது. 2/3 மற்றும் 3/5 கூட்டுக. இது மாதிரி கூட்டுக, சுருக்குக எல்லாம் இது மாதிரி பின்னத்தை வச்சு வந்தால் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் மீசிமா எடுக்கணும். கீழே இருக்க பகுதிகளை வச்சு மீசிமா எடுக்கணும். 3 5 முதல் 3 போட்டுக்கிறோம். 1 3 3 5 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். அப்புறம் 5 வச்சு போடும்போது 1 5 1 5 5 1 5 5 1 5 5 5 15 மீசிமா. இப்போ வந்து கீழே இருக்க பகுதி
ஒன்றா இருந்தால் தான் கூட்ட முடியும். என்ன பண்ணுறோம், முதல் நம்பர் 2/3. அது 2/3 எப்படி எழுதுகிறோம், 2/3 × 15. அப்போது ஒரு 3 3 5 15. எப்படி எழுதிக்கலாம், 2 5 10. இது எப்படி எழுதுவோம் எப்போவும், 10 மீசிமா என்ன 15. அடுத்த நம்பர் 3/5. 3/5 அதை எப்படி எழுத போகிறோம், 3/5 × மீசி மார்க்கில் 15. 1 5 5 3 5 15. 3 3 9. இது எப்படி எழுதிக்கிறோம், 9/15. இப்போது 2/3க்கு என்ன கிடச்சிருக்கு, 10/5. 3/5க்கு என்ன கிடச்சிருக்கு, 9/15. மேலே என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ 2/3 + 3/5 அதை எப்படி எழுதிக்கலாம், 10/15 + 19/15. இப்போ கீழே வந்து ஒன்றா இருக்குது பகுதி, அப்போ வந்து 15 ஒரே இதுவை எடுத்துக்கிட்டு 10 கூட்டல் 19 10 கூட்டல் 9 9 என்ன வரும், 10 கூட்டல் 9 19/15. இதே மாதிரி தான் அடுத்த கணக்கும். சுருக்குக 3/7 கூட்டல் 2/3. சுருக்குக அப்படின்னு போட்டாலே அது கூட்டல். அதே மாதிரி பின்னங்களில் வந்து பகுதி வந்து வேறு வேறு இருக்கிறதுனால முதல்ல மீசிமா எடுத்துக்கணும். 7 3 இருக்குது. அப்போ முதல்ல 7ஆல் போட்டு 7 வேறு எந்த நம்பராலும் வகுக்க முடியாது, அதனால் 7 ஒரு 7 7 3 அப்படியே கீழே இறக்கிறோமா, திரும்ப 3 1 ஒரு 3 3. அப்போ ஒரு 3 3 3 21. மீசிமா என்னது 21. இப்போது முதல் பகுதி 3/7 மீசிமாவால் பெருக்கிறேன். அப்போ ஒரு 7 7 3 21. ஓகேவா. இப்போது 3 3 9 9 போட்டாச்சு. அதை எப்படி எழுதுவோம், 9 மீசிமா எவ்வளோ 21. அது கூட அடுத்தது 2/3 இருக்குது. 2/3 எப்படி போடுறோம், 2/3 பெருக்கல் 21 மீசிமா அடிங்க. 1 3 7 3 21. ஓகேவா. அப்போ 2 14. அதை எப்படி எழுதிப்போம், 14 மீசிமா. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும். 3/7க்கு 9/21 கிடச்சிருச்சு, 2/3க்கு 14/21 கிடச்சிருச்சு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வரும், கீழே 21 எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிறது அப்படியே கூட்டினா 23/21 சுருக்கியாச்சு.